ஓகே ஹாய் வெல்கம் டு வசந்த் பேட்மிண்டன் கோச் channel. நம்ம என்ன பார்க்க போனால் ராக்கெட்டு கோசன் குங்கனீர் 85R HT ஹை டென்ஷன். இந்த ராக்கெட்டை வந்து நான் மோஸ்ட்டாக என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பேக் ஹேண்ட் ஷாட்லாம் நான் ஆடிருப்பேன் அந்த ராக்கெட்டில். ஸோ எல்லாமே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ராக்கெட்டில். நான் இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸ் போல்ட் MBS 90 தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இந்த ராக்கெட் வந்து யாரெல்லாம் நல்லா டிஃபென்ஸு யார் நல்லா ஈஸியாக இருக்கும் ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ராக்கெட் ரொம்ப லைட் வெயிட்டு, ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 85 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேங்களா, நீங்கள் அதனால் இது ஒன்றும் ஹெட் ஹெவின்னு சொல்ல முடியாது. நார்மல் ஓரளவுக்கு டீசெண்டான ஹெட் ஹெவி மாதிரி இருக்காது, லைட்டு தான். ஓகேங்களா, நீங்கள் யாரெல்லாம் நல்லா டிஃபென்ஸ் ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி ஆடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப ஹெட் ஹெவியே இல்லை, ஆனால் வெயிட்டு மட்டும் 85 கிராம்ஸு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து எடுத்துக்காதீங்க. ராக்கெட் நல்லா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் ஏம் பண்ணி அடிக்க நினைக்கிறீங்களோ நல்லா அடிக்கலாம். பட் அஃபென்ஸு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சொல்லுவேன். ஆனால் டிஃபென்ஸ் ஈஸியாக நீங்கள் எதானா ஈஸியாக பிளாக் பண்ணி எல்லாமே பண்ணலாம். கீப்பு எல்லாமே டிஃபென்ஸ் எல்லாமே கீப்பு லிஃப்ட்டு கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக நான் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக இந்த ராக்கெட் தான் மோஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பேன். அந்த ராக்கெட் வந்து லென்த்து வந்து 675 mm. ஓகேங்களா, அதேமாதிரி நீங்கள் 35 LBS வச்சு போடலாம் சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் அரௌண்ட் நீங்கள் போதும் 25 போதும், நீங்கள் 25 போட்டு ஏன்னா அதுவே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் 25 மாதிரிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதோ வுட்டில் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த ஃபீல்னஸே தெரியாது. நீங்கள் ஃபெதரில் ஆடினீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த ராக்கெட் ஃபெதர்லாம் அவ்வளோலாம் இல்லை. நீங்கள் வந்து டிஃபென்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணணும்னா இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைபரு ஓரளவுக்கு ஆடலாம், அஃபென்ஸும் இல்லாமல் டிஃபென்ஸும் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக ஆடலாம். ஏன்னா லிஃப்ட் பண்ணி எல்லாமே பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். பட் மோஸ்ட் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா வலிக்கும். ஓகேங்களா, அது ஏன்னா இது மீடியமும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஓரளவுக்கு ஆடலாம். இந்த ராக்கெட் வந்து டாப் ஹெட் ஹெவியும் சொல்ல முடியாது, லைட் வெயிட்டும் சொல்ல முடியாது, மீடியம் சென்டராக இருக்கும். ஓகேங்களா, மீடியமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஆடலாம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரே கலராக இருக்கும். ஓகேங்களா, ராக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து 2300 போட்டிருக்காங்க. திடீர்னு வேரி ஆகும். சில வெப்சைட்லாம் வந்து ரேட்டு ஒரு 3000 2800லாம் இருக்குது, நான் இப்போ பார்த்தேன். ஸோ இந்த ராக்கெட் வந்து ரேட் அப் அண்ட் டவுன் மாறும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க. அந்த ராக்கெட் மோஸ்ட்டாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கோசனில் ரொம்ப நல்ல ராக்கெட் இதெல்லாம் கொஞ்சம். ஏன்னா யாரெல்லாம் லைட் வெயிட் கேட்குறீங்களோ இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் என்னோடய மோஸ்ட் ஆஃப் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இந்த ராக்கெட் தான் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் சொல்கிறேன், ராக்கெட் வந்து G5 grip தான். கொஞ்சம் இங்கே வெயிட் கம்மியாக இருக்கும், இங்கே வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் G5ஓட கான்செப்ட்டு. ஸோ க்ரிப்பு வந்து கொஞ்சம் மெலிசாக தின்னாக போடுங்க. நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் க்ரிப் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸ்பாட்டில் வந்து நல்லா கொஞ்சம் அடிச்சிங்கன்னா சூப்பராக போகும். உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த ராக்கெட் வந்து பேக் ஹேண்ட்லாம் ஆடும்போது எனக்கு நல்லா ஃபீல் கொடுத்தது. ஸோ நீங்களும் இந்த பேக் ஹேண்ட் ஷாட்லாம் வந்து நான் இதில் தான் மோஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஷார்ட்ஸ் வீடியோலாம், சில வீடியோஸ்லாம் ஃபுல் லென்த் வீடியோலாம் இதில் ப்ளே பண்ணியிருப்பேன். அதனால் இந்த ராக்கெட் வந்து ரொம்ப நாளாக ஒரு 5 months யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ராக்கெட். அதனால் சொல்கிறேன். ஆனால் ராக்கெட் செம்ம ஃப்ளெக்சிபிளுங்க. ஓகே, ராக்கெட் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நல்லா டேப் பண்ணி ஃப்ளாட் ட்ரைவ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஷாட்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். கன்வெர்ட்டு, ஃபோர்ஹேண்ட் கன்வெர்ட்டு, பேக் ஹேண்ட் கன்வெர்ட்டு, அப்புறம் டிசப்ஷனு, ஃபோர்ஹேண்ட் டிசப்ஷனு எல்லாமே அழகாக ஈஸியாக டேக் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ராக்கெட்டோட லைட் வெயிட் தான். ஓகேங்களா, மீடியமான இருக்கிறதுனால லைட் வெயிட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். நான் வந்து 25 தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, LBS எனக்கு அதுவே போதும். ஏன்னா அதுக்குமே யூஸ் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் 25 போட்டிருக்கேன், அதுவே எனக்கு போதுமானது தான். ஸோ நீங்களும் ஒரு 24-25 போடுங்க. ஓகேங்களா, ஏன்னா 35 போட்டதுனால நீங்கள் 35லாம் போட்டு ஆடாதீங்க. எங்கேயாவது நீங்கள் ராக்கெட் கிளாஷ் ஆகிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக 30லாம் போடாதீங்க. 25 போதும், 25-26 போதும். ஸோ இந்தமாதிரி ராக்கெட் இருக்குது கோசனில், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கோசன் குங்கனீர் 85 HRT ஹை டென்ஷன். ஓகேங்களா, க்ரே கலர் நான் வாங்கின க்ரே கலர். இந்த ராக்கெட்டை வாங்கி இன்னொன்று ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலராக இருக்கும், அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, இந்த கோசன் கொங்கனீரோட 85 HRT இந்த ராக்கெட்டோட மாடல் பாருங்கள். ராக்கெட்டு கலரு உங்களுக்கான க்ளோஸ்அப் ஷாட்டில் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லிம்மான ஷாஃப்ட்டு, நீங்கள் ஸ்மாஷ்லாம் அடிச்சிங்கன்னா நல்லா கிளியர் ஆகும். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டான ராக்கெட் தான், அதனால் டிஃபென்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பாருங்கள். ஓகே, இந்த ராக்கெட்டோட க்ளோஸ்அப் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. கலர் கொஞ்சம் யூனிக் கலர், இந்த கலரே சூப்பராக இருக்கும் அந்த ராக்கெட்டோட கலரு. இந்த மாதிரி வீடியோஸும் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.